கோயிலுக்கு வேற போகணும், நேரம் ஆயிடுச்சு. என்ன பண்றான்னு தெரியலையே. வெள்ளிக்கிழமை ஆனாதான் இவன் நேரமாவே கிளம்ப மாட்டான். நான் வெள்ளிக்கிழமை ஆனா கோயிலுக்கு போவேன்னு தெரியும், இருந்தும் லேட்டா தான் கிளம்பி வருவான். ஏய், இன்னும் என்னடா பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் வரியா? ஏற்கனவே கோயில்ல கூட்டமா தான் இருக்கும், பத்தாவதுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற, சொல்லவே வேண்டாம், கூட்டம் அதிகமா இருக்குண்டா. கொஞ்சம் சீக்கிரம் வா. அம்மா ஒரு 2 minutes இன்னும் வந்துட்டேன். என்ன 2 மினிட்ஸோ? காலையில இருந்து 2 நிமிஷம் 2 நிமிஷம் சொல்லிட்டு இருக்கானே தவிர அந்த ரூமை விட்டு வந்த பாடே இல்ல. பொண்ணுங்களை கூட சீக்கிரமா கிளப்பி எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிடலாம் போல இருக்கு. இந்த பசங்க இப்பெல்லாம் கிளம்பவே மாட்டாங்கப்பா. மம்மி ஐ அம் ரெடி. டேய், இந்த ஃபேண்டையும் டிஷர்ட்டையும் போடுறதுக்கு தான் உனக்கு இவ்வளவு நேரமா? காலையிலேருந்து நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? கோயிலுக்கு டைம் ஆகுது, சீக்கிரம் போகணும், அங்க கூட்டமா இருக்கும் கூட்டமா இருக்குன்னு தானே சொல்லிட்டு இருந்தேன். இவ்வளவு நேரம் பண்ணிட்டல நீ. அம்மா சரி ஓகே ஓகே, டைம் ஆயிடுச்சுல, சரி வாங்க. இப்படியே பேசிக்கிட்டு வச்சுக்கோங்க, அப்புறம் கோயிலுக்குள்ள நுழையவே முடியாது. வாங்க வாங்க போலாம் போலாம். அதானே, உன்னால டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னா உன்னால ஒத்துக்கவே முடியாது. சரி வா போலாம். அத்தை, 1 மினிட். டேய், என்னடா ட்ரெஸ் இது? எனக்கு என்ன தெரியும், உங்க மருமக தானே, நீங்களே கேளுங்க. டேய், நேத்து தானடா சொன்னேன் அவளை இது மாதிரி ட்ரெஸ் போட வேணான்னு. திரும்ப அவ போட்டிருக்கானா? இது எப்படி நான் மறுபடியும் போய் அவள்கிட்ட சொல்ல முடியும்? ஐ எம் ரியலி சாரி மம்மி, இந்த விஷயத்துல கண்டிப்பா என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. என்ன ரவினா, நீ எதுக்கு என்ன கூப்பிட்ட? அத்தை, எங்க கிளம்பிட்டீங்க? போச்சு போச்சு, காலையில கிளம்பும் போது எங்க போறீங்கன்னு கேக்குற உங்க நாத்தனார் மக ரொம்பவே அவசர குணமா பேசுறாங்க. போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்டா விளங்குமா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த பொண்ணு நம்ம அண்ணனுக்கு வேண்டாமா. அப்படியா? உங்க அண்ணனுக்கு வேணாமா? அப்ப நீ கட்டிக்கிறியா சின்னவனே? அம்மா அப்புறம் என்ன, கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இரு. காலையில எங்க கிளம்பிட்டீங்க? நான் கோயிலுக்கு போறேன்டா. கோயிலுக்கு போறீங்களா? எனக்கு அங்க போக இன்ட்ரெஸ்ட் இல்ல, இருந்தாலும் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, அதனால நானும் உங்க கூட வரட்டா? வாமா போலாம். சரித்த, ஒரு 5 நிமிஷம். ரவினா, கொஞ்சம் சீக்கிரம் வாமா. அந்த கோயில்ல வெள்ளிக்கிழமைனாவே ரொம்ப கூட்டமா இருக்கும். சரிங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன். அம்மா என்னடா, நீ இன்னும் கிளம்பலையா? நானும் ட்ரெஸ் போட்டிருக்க, இன்னைக்கு ஆபீஸ் போலையா என்ன? கொண்டாந்து கோயில விட்டுட்டு நீ ஆபீஸ் போவன்னு பார்த்தா நார்மல் ட்ரெஸ்ல வந்து நிக்கிற. அப்படின்னா இன்னைக்கு நீ ஆபீஸ் போக போறது இல்ல. உங்க அண்ணன் என்னன்னா ஆபீஸ் தான் உலகம் நினைச்சுக்கிட்டு அங்கேயே இருக்கிறான். காலையில எந்திரிச்சு குளிக்கிறானே இல்லையோ, ஆபீஸ் கிளம்பி போயிடுறான். என்னடானா அந்த பக்கம் எட்டி பாக்குறதே இல்ல. அவன் அந்த ரவி பையன் என்ன பாவம் பண்ணானோ, உனக்கு பிஏ வந்து சீரழிறான். அவன் உனக்கிட்ட வந்து நல்ல வசமா மாட்டிக்கிட்டான், அதனாலதான் அவனை வச்சு செய்யற. அம்மா 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 கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுங்கம்மா, ரொம்ப பேசாதீங்க. ஓவரா பேசுனீங்க அப்பாவை கூட்டிட்டு போக சொல்லிடுவேன். உங்க அப்பா வீட்லயே இல்லடா. ஏன் அண்ணனுக்கு போட்டியா அவரும் காலையிலேயே ஆபீஸ் போயிட்டாரா என்ன? டேய், சரி சரி கோவப்படாதீங்க. அப்பா எங்க போனாங்க? அப்பாவோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்கள பாக்கணும்னு காலையிலே போயிட்டாங்க. அப்படியா, சரி சரி. அத்தை, என்னமா அது, நான் பேசிட்டு இருந்த கேப்ல பைப்ல துணியை மாத்திட்டு வந்துருச்சு. ஆமாண்டா, இதுல நல்லா தானே இருக்கா? அப்ப இவ்வளவு நேரம் நீச்சல் ட்ரெஸ்ல கடல்ல நீச்சல் அடிக்கிற மாதிரி இருந்தாலே அப்ப எதுவும் சொல்லல? என்னத்த சொல்ற? தெரியுதுல்ல, அப்ப அவளை கண்டிச்சு வைக்கணுமா இல்லையா? இங்க நான் மச்சான் அண்ணன் 3 பசங்க இருக்கோம். அப்ப என்ன பண்ணணும்? கண்ணியமா ட்ரெஸ் போடணுமா இல்லையா? நாங்க 3 பேரும் எவ்வளவு சின்ன பிள்ளைங்க, நாங்க அவளை பார்த்து கெட்டு போயிட்டோம்னா என்ன பண்றது? அப்ப நீங்க இன்னும் கெட்டு போகல, அப்படிதானே? மா சரி விடுடா, கொஞ்ச நாள் போனா அவளே மாறிப்பா. அப்படியே மாறி கிழிச்சிட்டாலும். டேய் அகி, எனக்கு ஒரு டவுட்டுடா. என்ன டவுட்டு? நல்ல துணியை கிழிச்சு போட்டு வரலாம் என்ன? டேய், என் மனசுல நினைச்சா அப்படியே சொல்றடா. மக்கா அம்மா, இதுவே இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களா? நான் எப்பவோ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரி வாங்க, நேரம் ஆயிடுச்சு. சரி வா போலாம். அம்மா நான் இப்பவே சொல்லிட்டேன், நான் கோயிலுக்குள்ள வரமாட்டேன், நீங்க மட்டும் தான் உள்ள போகணும், நான் வெளியே நின்னுப்பேன், சரியா? தானே, கோயிலுக்குள்ள எல்லாம் வந்துடாத, வந்து நீ வச்சுக்குவேன் அறிவு நிரம்பி வலிஞ்சிட போகுது. அம்மா அப்ப நீங்க எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்றீங்களா? உனக்கு தனியா வேற சொல்ல செய்யணுமாக்கும். அம்மா சரிடா, அங்கேயே பல்ல கடிச்சிட்டு நிக்காம வா, முதல்ல கோயிலுக்கு போலாம். வாமா ரவினா, போலாம். சரிங்க அத்தை, போலாம். கடவுளே, இந்த கதிரி எப்பதான் ஊருக்கு வருவானோ? அவன் இல்லாம ரொம்பவே போர் அடிக்குது, எங்கேயுமே போக பிடிக்கல. அவன் இல்லாம வந்ததுனாலதான் நேற்று அவ்வளவு பெரிய பிரச்சனை. அவன் மட்டும் இருந்தா எனக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. இருந்தாலும் கடவுளே, உங்க மேல எனக்கு கோவம் இல்லை. ஏன் தெரியுமா? எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் நீங்க அபியை அனுப்பி வச்சுட்டே இருக்கீங்க. அவர் வந்து என்னை காப்பாத்திக்கிட்டே இருக்காரு, அதனால நான் எல்லா பிரச்சனையிலிருந்து தப்பிச்சுட்டே இருக்கேன். அதனாலதான் உங்க மேல எனக்கு கோவம் இல்லை. அதனால நான் எப்பவுமே இது மாதிரி தப்பிச்சிருவேன்னு சொல்ல முடியாது. என்னைக்கும் ஒரு நாள் யார்ட்டையும் வசமா மாட்ட போறேன், ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாத்தையும் வம்பிழுத்து வச்சிருக்கேன். மருமகளே, தனியா உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நம்மளையா கூப்பிடுறாங்க? சே இருக்காது. நமக்கு எந்த மாமியார் இருக்காங்க மருமகளின்னு கூப்பிடுறதுக்கு? நம்மள இருக்காது, வேற யாரையாச்சும் இருக்கும். அட மருமகளே, ஒன்னதான் கூப்பிடுறேன், திரும்பமா உட்காந்துருக்க. நீங்களா? ஐயோ சாரி ஆண்டி, நான் வேணும்னு திரும்பாமலாம் இல்ல. மருமகளேன்னு சொன்னீங்களா, நான் யாரையும் யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் அங்கிட்டு திரும்பிட்டு இருந்தேன். நீங்கன்னு தெரியாது ஆண்டி, சாரி ஆண்டி. இருக்கட்டும் விடா, தெரிஞ்சா சொன்னேன். ஆனா என்னமோ தெரியல, உன்னை மருமகள்னு கூப்பிடணும்னு தோணுச்சு. என்ன இந்த பொண்ணை போய் மருமகளேன்னு சொல்லிட்டு இருக்காங்க? நானும் வந்து 2 நாள் ஆச்சு, இது நாள் வரை என்னை மருமகளேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா அந்த பொண்ணை மருமகளே மருமகளேன்னு சொல்றாங்க. என்னவா இருக்கும்? அத்தை, சொல்லு ரவினா. யார் தேவைங்க? நமக்கு ரிலேட்டிவா?
இல்லடா, எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு. ஓ அப்படியா? ஆண்டி யார் அவங்க? உங்களுக்கு 2 பையன் தானே சொன்னீங்க, பொண்ணு இருக்கா? சேச்சா, பொண்ணு இல்லம்மா, இவதான் என் பையனுக்கு நான் பார்த்திருக்க மருமக. ம் ரொம்ப லட்சணமா இருக்காங்க ஆண்டி. ஆண்டி நீங்க விளக்கு போட்டீங்களா இல்லையா? இல்லடா, நான் இப்பதான் வந்தேன். நீ விளக்கு போட்டியாடா? ஆமா ஆண்டி, நான் விளக்கு போட்டுட்டேன். விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டு தான் வந்தேன். கிளம்ப வேண்டியதுதான். கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு நான் உட்காந்துருந்தேன். சரிடா. ஆமா, உன் தம்பி எங்க? அவன் அக்கா பையனுக்கு முடியலன்னு சொல்லிட்டு ஊருக்கு போனான் ஆண்டி. வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அப்படியா? என்ன இப்ப நல்லா இருக்கானாமா அந்த பையன்? ஏற்கனவே இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் 2 நாள் இருந்து பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஆண்டி. ஓ சரிடா, சரி, நான் போய் சாமி கும்பிட்றேன். சரி ஆண்டி, நீங்க போய் விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு போங்க. நானும் கிளம்புறேன் ஆண்டி, டைம் ஆயிடுச்சு. சரிடா, பார்த்து பத்திரமா போ. சரி ஆண்டி, பாய், போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. ஹலோ. சொல்லு அகி. மச்சான் சாரிடா, நான் உனக்கு கால் பண்ணவே கூடாதுன்னு நினைச்சேன். என்ன பண்றது, சூழ்நிலை சரியில்லை, அதனாலதான் கால் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுடா. டேய், நான் வரும்போதே சொல்லிட்டு தானே வந்தேன். ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தாலோ இல்லாட்டி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் கால் பண்ண, நான் கண்டிப்பா கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சரி, என்ன ப்ராப்ளம் சொல்லு. கிளைண்ட் ஒருத்தவங்க நம்ம ஏற்கனவே ஓகே பண்ண டீல வேணாம்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்கடா. யாரு? எதுக்காக வேணாம்னு சொல்றாங்க? அந்த விக்ரம் குரூப் ஆஃப் கம்பெனில உள்ளவங்க தான்டா. அவங்களுக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைடா தெரியலையா, அதனால இந்த டீல் வேணாம்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. தெரியாகி, இவங்க இப்படிதான் ப்ராப்ளம் பண்ணுவாங்கன்னு. அன்னைக்கு டீல் ஓகே பண்ணும்போதே இவங்க ப்ராப்ளம் பண்ணாங்க தானே. சரி, இப்போ என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. டீலுக்கு ஓகேன்னு சொன்னா அவங்களே வேணாம்னு சொல்லும்போது அப்புறம் நமக்கு என்னடா, கேன்சல் பண்ணிடு. சரி ஓகே மச்சான், நீ என்ஜாய் பண்ணு, நான் வச்சிடறேன். டேய் அகி. சொல்லு மச்சான். எனக்கு ரொம்ப இந்த ப்ராப்ளம் சாஃப்டா முடியற மாதிரி தெரியல. ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணு. இல்ல மச்சான், பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். சொன்னதை செய்டா. நீ இந்த ஒர்க் மட்டுமா பண்ற, உன் அண்ணனோட ஆபீஸையும் பாத்துக்கிறல்ல. சோ நீ என்ன இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு, ஓகேவா? முக்கியமா சொல்ற, ப்ராப்ளம்னா உடனே கால் பண்ண, நான் கிளம்பி வரேன். ஓகே மச்சான். சரி, நான் வச்சிடறேன். என்னாச்சு? ஏதோ பிரச்சனையா? இல்லடி, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லையே, நீங்க பேசுனதை பார்த்தா ஏதோ பிரச்சனை மாதிரி தான் தெரிஞ்சுச்சு. என்னன்னு சொல்லுங்க. அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. நெஞ்சை பூ போல் கொய்தவரே, என்னை ஏதோ செய்தவரே. நீங்க சாரியில பார்க்க எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நீங்க பேச்ச மாட்டாதீங்க. அங்க ஏதோ பிரச்சனை. ஐயா அண்ணன் தானே போன் பண்ணது. நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க. என்னாச்சு? என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, அதெல்லாம் அகியே பாத்துக்குவான். அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தா நான் ஏன் இங்க இருக்க போறேன், இல்லைன்னா அங்க கிளம்பி போயிருப்பேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. சரி, என்ன இவ்வளவு கலக்கல கிளம்பிருக்கீங்க? கோவிலுக்கு தேர் பார்க்க போக வேண்டாமா? அதுக்கு தான் ரெடியா இருக்கேன். நீங்க தான் இன்னும் ரெடி ஆகல. அம்மா வேஷ்டி ஷர்ட்லாம் எடுத்து வச்சிருக்காங்க, அதை கட்டிக்க சொன்னாங்க. என்னது வேஷ்டியா? அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நான் ஃபேன் ஷர்ட்டோடய வந்துக்கிறேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முத தடவை கோயிலுக்கு போறோம். ஃபேன் ஷர்ட்டோடலாம் போக கூடாதான், வேஷ்டி ஷர்ட் தான் போடணுமா. வாங்க, ஒழுங்கா மாத்திக்கிட்டு வாங்க. ஆமால, நம்ம புது பொண்ணு மாப்பிள்ள இல்ல, அதனால தானே. ஓகே ஓகே. அப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நைட்டு. வெட்டி பேச்சு பேசாம போங்க, போய் ஒழுங்கா ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. ஹலோ மேடம், இப்ப வேணா நீங்க போகலாம். கோயிலுக்கு போகணுங்கிறதுனால விடுறேன். ஆனா நைட்டு எப்படி இருந்தாலும் இங்கதான் வந்தாகணும். அப்ப பாத்துக்கிறேன். கோவிலுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வர்றீங்களா? கொஞ்சம் கூட ரொமான்ஸ் பண்ண விட மாட்டேன், செல்ல பொண்டாட்டி.
நீங்க வச்சுக்கன்னு எடுக்காம பாத்துட்டு இருக்கீங்க? பார்க்க கூடாதா? நீ ஏன் பொண்டாட்டி நீ? நான் தான் பார்ப்பேன். வேற யாரும் தான் பார்க்க கூடாது. நான் பார்த்தா ஒன்றும் தப்பு இல்ல. ஒரு இடம் இல்ல, நேர காலம் இல்லையா? இங்க வச்சுதான் இப்படி பாப்பீங்களா? வீட்டுல போய் பாத்துக்கிட்டா ஆகாதா என்ன? அதெல்லாம் நீ சொல்லாத. என் பொண்டாட்டி எப்ப எப்படி பார்க்கணும்னு எனக்கு தான் தெரியும். நீ எல்லாம் ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீ தான் நைட்டு என்னோட சண்டை போட்டல. என்னோட நீ பேச மாட்டேன்னு சொன்ன. இப்ப எதுக்கு பேசுற? சண்டை போட்டதுனாலதான் பேசுறேன். உங்களுக்கு எனக்கு சண்டை இல்ல, அப்புறம் எதுக்கு என்னைய பாக்குறீங்க? ஓ, ஆமால. நம்ம 2 பேருக்கு சண்டை இல்ல. ஆமா, சண்டை போட்டா கோவமா தானே பேசுவாங்க. நீ என்ன சிரிச்சுக்கிட்டே பேசுற? என்ன பண்றது, எல்லாம் என் நேரம். உங்களை நான் திட்டணும்னா கூட சிரிச்சுக்கிட்டே தான் திட்டுவேன். ஏன்னா இது நம்ம ரூம் இல்லையே. கோவில் திருவிழால வந்து நிக்கிறோம். எங்க அம்மா அப்பா எங்க அத்தை எல்லாம் இருக்காங்க. நம்ம மட்டும் இப்ப சண்டை போட்டோம்னா நல்லா இருக்குமா? அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் உங்கள்ட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கேன். உங்க பக்கத்துலயே நின்றுட்டு இருக்கேன். ஓ, அப்ப நீ உங்க அம்மா அப்பா பாட்டி தாத்தா அத்தை இவங்களுக்காக மட்டும்தான் என்கிட்ட இப்ப சிரிச்சு பேசுற. எனக்காக பேசல, அப்படிதானே? ஆமா, அதுக்காக தான். அவங்க எல்லாம் இருக்காங்கிறதுக்காக மட்டும் தான் சிரிச்சு பேசுறேன். இல்லைன்னா நான் உங்கள்ட்ட பேசவே மாட்டேன். அவங்கள ஏன் கஷ்டப்படுத்தணும்? நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஏய், பொய் சொல்லாம சொல்லு. உண்மையாவே என்னை உனக்கு பிடிக்கல? கோவில் வச்சு எனக்கு பொய் சொல்ல பிடிக்கல. அதனால நான் எதுவும் பேசுறதா இல்லை. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? வீடு போற வரைக்கும் என்னை எதுவுமே சீண்டாதீங்க. நான் கோவத்துல ஏதாவது பேசிட போறேன். சரி வாங்க, எல்லாரும் வீட்டுக்கு போலாம். அதான் தேர்லாம் எழுதிட்டு வந்துட்டாங்களே. இனிமே ஒண்ணும் இல்ல, போய் சாமி கும்பலாம். நம்ம தான் வந்தோடனே போய் சாமி கும்பிட்டோமே. வாங்க வீட்டுக்கு போலாம். அண்ணன் அண்ணன் அண்ணியை விட்டுட்டு அவர் பாட்டுக்கும் தனியா போயிட்டு இருக்காரு. அப்ப இன்னும் 2 பேருக்கும் சண்டை சரியாகல போல இருக்கே. அண்ணி. சொல்லு காவியா, வேற எதுவும் வேணுமா? வளையல் தவிர வேற ஏதாவது வேணும்னா கேளு, நான் வாங்கி தரேன். நீ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அதான் வளையல் வாங்கினமே, எனக்கு அதுவே போதும். இல்ல இன்னமும் உங்களுக்கு அண்ணனுக்கு சண்டை சரியாகலையா? இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்ல காவியா. நாங்க நல்லா தான் பேசிக்கிறோம். ஏன் அப்படி கேக்குற? இல்ல நீங்க போய் சொல்றீங்க. நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா எவ்வளவு போல்டா பேசுங்கன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அண்ணன் உங்களை விட்டு எங்கிட்டுமே நகல மாட்டாங்க. அண்ணன் ஏதோ கோவமா தான் இருக்காங்க. அதனாலதான் உங்களை விட்டுட்டு அண்ணன் பாட்டுக்கும் தனியா போயிட்டு இருக்காங்க. ஆமா காவியா, உங்க அண்ணன் என்னோட வந்து பேசுறாருதான். நான் தான் உங்க அண்ணனோட பேசாம இருக்கேன் இன்னும். அண்ணி, நான் நைட் சொன்னதே தான் இப்போவும் சொல்கிறேன். இப்போவும் நான் எங்கள் அண்ணனுக்காகலாம் சப்போர்ட் பண்ணலை. நான் பொதுவாக தான் பேசுகிறேன். எந்த ஒரு ஹஸ்பண்டுக்கும் தான் பொண்டாட்டியை பற்றி ஏதாவது தப்பாக சொன்னால் கோவம் வரதான் செய்யும். அதுவும் உங்களை இன்க்ளூட் பண்ணி தானே பேசுகிறாங்க. அதனால உங்கள் மேலே கோவம் வரதான் செய்யும். அதனால தான் உங்கள் மேலே கை நீட்டினாங்க. மற்றபடி வேணும்னா எங்கள் அண்ணன் உங்களை அடிக்க மாட்டாங்க. உண்மையை சொல்லப்போனால் உங்களை எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதெல்லாம் சொல்ல வார்த்தையே கிடையாது. அண்ணி, பாவம் அண்ணன் உங்களுக்காக வேண்டிதானே இவ்வளோ தூரம் வந்தாங்க. நீங்களே அவங்களோட பேசாமல் இருந்தால் நல்லாவா இருக்கு? பாவம் நீ மூஞ்சே டல்லாக இருக்கிறாங்க. போய் பேசுங்க நீ. சரி காவியா, சரி. போதும் போதும், நான் போய் உங்க அண்ணனோட பேசுறேன், ஓகேவா? சரி நீ போங்க போங்க, போய் பேசுங்க. அண்ணன் போயிட்டாங்க பாருங்க. விடமாட்ட போல இருக்கே. உங்க அண்ணன் நடந்த நடக்கி நேரம் வீட்டுக்கே போயிருப்பாரு. சரி வாங்க, நம்ம வீட்லயே போய் பேசிக்கலாம். சரி சரி, வா போலாம். அகி, டோன்ட் வரி. நான் கிளம்பி வரேன். நான் வந்தா தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். சோ நீ வரி பண்ணிக்காத. நான் உடனே கிளம்பி வரேன். இல்லடா, அது சரிப்பட்டு வராது. உன்னால ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. நானும் வந்துடுறேன். 2 பேருமே பாத்துக்கலாம். ஓகே, நான் இப்பவே கிளம்புறேன். வைக்கட்டா? நீ எப்படி வந்த? நீங்க அகி அண்ணன் கால் அட்டன் பண்ணும்போதே வந்துட்டேன். என்னாச்சு? பிரச்சனை தானே? ஆமாண்டி, ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை. நான் உடனே ஊருக்கு கிளம்பி போகணும். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சாரிடி, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு தான் பாதி ஊருக்கே வந்தேன். ஆனா பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இப்போ கண்டிப்பா நான் ஆபீஸ் போய் தான் ஆகணும். இல்லைன்னா அங்க ப்ராப்ளம் பெருசாயிடும். அதனாலதான் நான் ஊருக்கு போறேன். பரவாயில்லங்க, ஒர்க்குனால தானே போறீங்க. நீங்களா ஒன்றும் போகல. போயிட்டு வாங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வேலை முடிஞ்சதும் சீக்கிரமே வந்துருவேன். நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா? சரிங்க, ஒரு நிமிஷம். இந்தாங்க, ஏய், என்னடி இது? நான் உங்களுக்காக வாங்கின முதல் கிஃப்ட். கோவில்ல வாங்கினேன். பிரிச்சு பாருங்க. வாட்சா? வாவ், சூப்பரா இருக்குடி. தேங்க்ஸ் டி. நல்லா இருக்குல்ல? ஏய், சூப்பரா இருக்குங்கிற அப்புறம் நல்லா இருக்கான்னு கேக்குற? சூப்பரா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் டி. நான் காவியா பிரியா எல்லாரும் கடத்தெருவுக்குள்ள போனோம். போகும்போது எங்களுக்கு வளையல் வாங்கும்போது அந்த வாட்ச் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க கட்டினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனாலதான் வாங்கினேன். யாவே சொல்றேன், சூப்பரா இருக்கு. ச்சே, நீ என்னை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. நான் உனக்கு வளையல் செட் வாங்கி கொடுத்துருப்பேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க கிளம்புங்க. டைம் ஆயிடுச்சு. கண்டிப்பா போகணுமா? எனக்கு போகவே மனசு இல்லையே. இப்ப நீங்க தானே சொன்னீங்க அங்க ஏதோ பெரிய பிரச்சனை, நீங்க போனதான் சால்வ் ஆகணும். அப்புறம் நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. போய் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஊருக்கு போலாம். ஏய், நான் சொல்றேன். ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். கோயில் திருவிழால கட்டியிருந்த சாரி நல்லா தானே இருந்துச்சு. ஏன் உடனே சேஞ்ச் பண்ண? அதுல நீ செம்ம அழகா இருந்த. ஒரு போட்டோ கூட எடுக்கல தெரியுமா? ரொம்ப ஓவரா நடிக்காதீங்க. நான் பார்த்தேன். நான் காவியா பிரியா எல்லாரும் தேர் பக்கத்துல போகும்போது நீங்க போட்டோ எடுத்தீங்க. ஆனா ரொம்ப ஓவரா நடிக்கிறீங்க. பாரா, யாரோ கோவமா மூஞ்ச திருப்பிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் உன்னை பார்க்கும்போது நீ என்னை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்க. நீ நடிக்கிறியா நான் நடிக்கிறேனா? சரி, மறுபடியும் சண்டை போட்டுக்க வேண்டாம். நீங்க முதல்ல ஊருக்கு கிளம்புங்க. நான் ஊருக்கு போறேன். எனக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பலாம்ல? என்ன வேணும்? ஊருக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் தாங்குற மாதிரி ஸ்ட்ராங்கா ஒரு முத்தம் கொடுடி ப்ளீஸ் டி. அதெல்லாம் முடியாது, நீங்க கிளம்புங்க. முடியாதா? எப்படி முடியாதுன்னு நான் பாக்குறேன். எங்க விடுங்க என்ன? ஏதோ முடியாதுன்னு சொன்னீங்க, இப்ப சொல்ல பார்க்கலாம்.